எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தான். பயங்கரமாலாம் எதுவும் சமையல் கிடையாதுங்க. நான் நான்வெஜ் எடுத்துக்க மாட்டேன். அது இல்லாமல் அவங்க நான்வெஜ் சாப்பிடுவாங்க. அதனால் ஓரளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். சுட சுட சாதம் வடிச்சிட்டு இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார் தான். சாம்பார் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அன்றைக்கி மிளகாய் இட்லி சாம்பார் வச்சேன். நிறைய ஊற்றி சாப்பிடாததுனால இன்றைக்கி முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வைங்கம்மான்னு சொன்னாங்க. சாம்பார் வச்சுட்டு அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க 3 பேருக்கும் முட்டை வறுத்து வச்சாச்சுங்க. நல்லா சூப்பராக மிளகாத்தூள் உப்புலாம் போட்டு கருவேப்பிலெல்லாம் போட்டு சூப்பராக வறுத்தாச்சு. எனக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புதினா துவையல் தான் வச்சுருக்கேன். செம்மையாக வந்திருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் தாளிச்சு வச்சுருக்கேன். இப்போ வெயில் ஓவராகிறதால கொஞ்சம் தயிரும் மோரும் தாளித்து கூட வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. நம்மளுக்கு மோராக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதனால் நம்ம கொஞ்சம் மோர் மாதிரி தான் அடிச்சு வச்சுருக்கோம். ரொம்ப கட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் அடிச்சு வச்சுருக்கேன். இன்றைக்கி லஞ்ச் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயும் போல் நம்ம கிச்சன் வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. அதே போல் பாத்திரம்லாம் விளக்கிட்டு கேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீனாக வச்சுருக்கோம் பாருங்கள். குயிக்காகவே முடித்தேன். இன்றைக்கி பெருசாக எதுவும் வேலை இல்லை. வெள்ளிக்கிழமை வேலையும் நம்ம புதன்கிழமையெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சதுனால எனக்கு இன்றைக்கி சாமி கும்பிட்றது ரொம்ப சிம்பிளாகவே கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேற்று நான் கும்பிட்டுட்டேன் இல்லைங்களா. சிம்பிளாக கும்பிட்டு போகிறேன். அவ்வளோதாங்க. இன்றைக்கி லஞ்ச் இவ்வளோ தான். பார்க்க சொல்லவே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு லஞ்சு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக வாங்க சாப்பிட்லாம். எப்படி இருக்குங்க என்னோடய லஞ்ச் வீடியோலாம். அது மட்டும் இல்லைங்க, என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.